அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 2. பூர்வீகமும் பெற்றோரும். மேற்கு வங்காளத்தில் பாங்குரா மாவட்டத்தின் தென்கிழக்கு மூலையிலுள்ள ஒரு சிறிய கிராமம் ஜெயராம்பாடி. கல்கத்தாவிலிருந்து சுமார் 60 மைல் தூரத்தில் உள்ளது அது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசும் வயல்கள், இடையிடையே தாமரையும் ஆம்பலும் பூத்து கிடக்கின்ற தடாகங்கள், அவற்றில் நீந்தி கழிக்கின்ற மீன்கள், ஓங்கி உயர்ந்த மரங்கள், அவற்றில் அமர்ந்து கொஞ்சு மொழி பேசி கழிக்கின்ற பறவை இனங்கள், மரக்கூட்டங்களின் இடையிடையே வைக்கோல் கூரை வேய்ந்த சிறு குடிசைகள், வீட்டு திண்ணையில் அமர்ந்திருக்கின்ற முதியவர்கள், தெருக்களில் விளையாடி கழிக்கின்ற சிறுவர்கள், இப்படி இன்று கூட எளிமை கலந்த ஒரு தனி எழிலை அந்த கிராமத்தில் நாம் காண முடியும். அன்னை வாழ்ந்த காலத்தில் இன்னும் எத்தனை சிறப்பாக இருந்திருக்கும். வயல்களால் சூழப்பட்ட இந்த கிராமம் சுமார் 1/2 சதுர மைல் பரப்பளவு உடையது. நெல், பருப்பு வகைகள், மிளகாய், பிற காய்கறிகள் எல்லாம் இங்கே பயிரிடப்படுகின்றன. பஞ்சு உற்பத்தியும் உண்டு. அந்த காலத்தில் அங்கே கடைகள் எதுவும் இல்லை. எனினும் ஜெயராம்பாடி மக்கள் பிற கிராமங்களை நம்பியிருக்க வேண்டிய நிலையில் இருக்கவில்லை. கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ்கின்ற பெருமனம் அந்த மக்களுக்கு இருந்தது. மிகவும் தேவைப்பட்டால் அருகிலுள்ள சற்று பெரிய கிராமங்களான காமார்புகூர், கோதுல்பூர், கோயாபட், பதன்கஞ்ச், சிஹோர் போன்ற இடங்களுக்கு சென்று வேண்டியவற்றை வாங்கி வருவார்கள். ஜெயராம்பாடியின் எழிலுக்கு எழிலூட்டி கொண்டும் அதன் வட எல்லையை நிர்ணயித்தவாறும் ஓடுகிறது ஆமோதர் என்னும் அழகிய சிற்றார். படிகம்போல் தெளிந்த நீருடன் ஏதோ சங்கேத மொழியில் பேசுவது போல் முணுமுணுத்து கொண்டே வளைந்து நெளிந்து ஓடுகின்ற அந்த ஆறு ஒரு கண்கொட்டாத காட்சியை விரிக்கிறது. அதில் நீந்தும் ஏராளமான மீன்களால் கவரப்பட்டு சில வேளைகளில் முதலைகளும் அங்கு வருவதுண்டு. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பகல் முழுவதும் உழைத்து களைத்து வருகின்ற ஏழை விவசாயிகள் மாலையில் அதில் நீராடி அதன் கரையில் சிறிது நேரம் அமர்ந்து அங்கு மெல்லென தவழ்ந்து வரும் பூங்காற்றின் புது சுகத்தை அனுபவித்து செல்வார்கள். ஆமோதரின் 2 கரைகளிலும் நெடிய மரங்கள் அடர்த்தியாக நிற்பதால் பகல் வேளைகளில் கூட இதமான குளிர்ச்சி அங்கே நிலவும். தன்னென்ற அந்த குளிர்ச்சியும், அழகு மலர்கள் பூத்து குலுங்கி பரப்பிய நறுமணமும், மக்கள் நடமாட்டம் இல்லாததால் நிலவுகின்ற பேரமைதியும், சில வேளைகளில் அந்த மௌனத்தை மென்மையாக கலைக்கின்ற பறவை இனங்களின் கலகல துவனிகளும், அவற்றிற்கு தாளகதி சேர்ப்பது போல் பாய்கின்ற ஆற்றின் சிற்றொலியும் அந்த இடத்தை ஓர் அற்புத பகுதியாக ஆக்கியிருந்தது. இன்று கூட அந்த பேரெழிலும் அமைதியும் அங்கே குறையவில்லை. ஜெயராம்பாடியின் வட எல்லையில் பாய்ந்து ஓடுகின்ற ஆமோதர் தென்கிழக்காக திரும்பி முகுந்தப்பூர் வழியாக தெற்கு நோக்கி பாய்கிறது. பாய்கின்ற கதியில் ஜெயராம்பாடியின் வட எல்லையில் முக்கோண வடிவான ஒரு தீவு திடலை உருவாக்கியிருக்கிறது. கூர்ம பிருஷ்டா, அதாவது ஆமையின் முதுகு போல் சற்று மேடோடு இருக்கும் அதன் முக்கோண வடிவமும், அதன் நடுப்பகுதியில் நிற்கின்ற நெல்லி மரமும், அருகிலுள்ள மயானமும் அந்த தீவு திடலை ஆன்மீக சாதனைகளுக்கு உகந்த இடமாக ஆக்கியுள்ளது. பின்னாளில் சுவாமி சாரதானந்தர், யோகின்மா, கோலாப்மா போன்றோர் ஆமோதரில் நீராடி நெல்லி மரத்தின் அடியில் அமர்ந்து ஜப தவங்களில் ஈடுபடுவதும், சண்டி பாராயணம் செய்வதுமாக ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடுவதுண்டு. இந்த தீவுத்திடலை கடந்து ஆமோதரின் கரை வழியாக வடமேற்கு திசையில் சிறிது தூரம் நடந்து சென்றால் சிறிய படித்துறை ஒன்றை காணலாம். அதன் கரை மயான பூமி. அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் உறவினர் சிலரின் சமாதிகள் இங்கே காணப்படுகின்றன. அன்னை ஆமோதரை என் கங்கை என்று கூறி புகழ்வதுடன் விசேஷ நாட்களில் இந்த படித்துறையில் நீராடுவதும் உண்டு. ஆமோதரின் கரை வழியாக சிறிது தூரம் சென்று சாலை வழியாக சுற்றி கொண்டோ அல்லது தெற்காக வயல்களை கடந்து
குறுக்கு வழியில் சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தோ அன்னையின் வீட்டை அடையலாம். அன்னை பிறந்த வீடு ஜெயராம்பாடியின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது. அது இருந்த இடத்தில் தற்போது அவருக்கென எழுப்பப்பட்ட அழகிய ஆலயம் மா என்ற கொடியை தாங்கியவாறு கம்பீரமாக நிற்கிறது. பஸ்ஸிலிருந்து இறங்கி செல்லும்போது ஒருவர் முதலில் காண்பது இந்த கொடியைத்தான். சம்சார வெயிலில் வாடி வருகின்ற என் குழந்தைகளே, விரைந்து வாருங்கள், இதோ நான் உன் அன்னை காத்திருக்கிறேன் என்று கருணையுடன் கூறுவது போன்று அந்த கொடி திகழ்கிறது. உள்ளே அன்னையின் அற்புத சலவைக்கல் திருவுருவம் உள்ளது. நம்மை கனிவுடன் அவர் பார்த்து கொண்டிருப்பது போல் அது அமைக்கப்பட்டுள்ளது. நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவலை மனதில் எழுப்பும் வண்ணம் உள்ளது அந்த திருவுருவம். கோவிலுக்கு முன்னால் நாம் காண்பது புண்ணியபுகூர் எனப்படும் குளம். அன்னையின் வாழ்வுடன் எவ்வளவோ தொடர்புடையது இந்த குளம். அன்னையின் புதிய வீடு அதன் தென்மேற்கு மூலையில் உள்ளது. இந்த வீடு 1916ஆம் ஆண்டில் சுவாமி சாரதானந்தரால் கட்டப்பட்டது. 2 பக்கங்களிலுமாக 5 அறைகள் கொண்டது இந்த வீடு. இடது பக்கத்தில் உள்ள முதல் அறையில் தற்போது அன்னையின் படம் வைத்து பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. பிற அறைகள் அங்கே தீர்த்த யாத்திரை செல்லும் பக்திகள் தங்கும் அறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே அன்னை சுமார் 4 ஆண்டுகள் தங்கினார். புண்ணியபுகூரின் வடகரையில் சிறிய குடிசை போன்ற கோவில் உள்ளது. ஜெயராம்பாடியில் வசித்து வருகின்ற முகர்ஜி பிரிவினரின் புராதன கோவில் இது. இதன் ஓர் அறையில் தர்மதேவதை சுந்தர நாராயணன் என்ற பெயரில் ஆமையின் வடிவில் பூஜிக்கப்படுகிறது. அடுத்த அறையில் ஆண்டுதோறும் காளி பூஜை கொண்டாடப்பட்டது. பிற்காலத்தில் குடும்ப சண்டைகளினால் இந்த பூஜை தடைபட்டுவிட்டது. கிராமத்தினர் சிறுவர் சிறுமியருக்கு இந்த அறைதான் பள்ளியாகவும் இருந்தது. அறையின் வடகிழக்கு மூலையில் ஒரு கருப்புக்கல் நிறுவப்பட்டு ஷஷ்டி தேவியாக வழிபடப்பட்டு வந்தது. ஷஷ்டி தேவி பிள்ளைவரம் அளிப்பவள். எனவே புதுமண தம்பதியர் தவறாமல் இவளை வழிபடுவர். தற்போது ஷஷ்டி தேவியும் சுந்தர நாராயணரின் அறையிலேயே வழிபடப்பட்டு வருகிறாள். புதிய வீட்டை கடந்து சிறிது தூரம் தெற்கு நோக்கி சென்றால் சாலையின் மேற்கு புறம் பல குடிசைகளின் தொகுதியை காண முடியும். இது அன்னையின் சகோதரர்களுக்கு சொந்தமானது. அன்னையின் சகோதரர்களுள் ஒருவரான பிரசன்னரின் வீட்டில்தான் புதிய வீடு கட்டும் வரை அன்னை வாழ்ந்தார். சாலையை தொடர்ந்து இன்னும் சற்று தெற்கே சென்றால் இடதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் ஒரு சிறிய பாதை நம்மை சிம்மவாகினி கோவிலுக்கு இட்டு செல்கிறது. ஜெயராம்பாடியின் காவல் தெய்வமாக அவள் திகழ்கிறாள். அன்னையின் வாழ்விலும் இந்த கோவில் நீங்கா இடம் பெற்றுள்ளது. கோவிலில் சிம்மவாகினியுடன் ஒரு பீடத்தில் அவளது சேடியரான சண்டி தேவியும் மகாமாயையும் உள்ளார்கள். இன்னொரு பீடத்தில் நாகதேவதையான மானசா தேவி எழுந்தருளி உள்ளாள். இந்த தேவதைகளை தவிர கிராமத்தின் மேற்கு எல்லையில் தர்மதேவதை யாத்ரா சித்திராயன் என்ற பெயரில் வழிபடப்பட்டு வருகிறது. சாலையில் தொடர்ந்து சென்றால் தெற்கு எல்லையில் வருவது பாடுஜியபுகூர். இதன் கரையில் ஏராளமான பனைமரங்கள் நிற்பதால் இது தால்புகூர் என்றும் அழைக்கப்படுகிறது. குளிக்கவும் குடிக்கவும் இந்த நீர் பயன்பட்டது. எத்தனையோ முறை அன்னை இந்த குளத்திற்கு வந்து நீர் எடுத்து சென்றிருப்பார். ஊரின் மேற்கில் உள்ள அகேர் எனப்படும் குளத்தினர் பொதுவாக விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அன்னையின் வாழ்வுடன் தொடர்புடைய சிகூர், கோயல்பாரா போன்ற இடங்கள் எல்லாமே ஜெயராம்பாடியிலிருந்து 4-5 மைல் தூரத்திற்குள் உள்ளன. ஜெயராம்பாடியில் முகர்ஜி, பானர்ஜி என்ற பிராமணர்களில் 2 பிரிவினர் முக்கியமாக வசித்து வந்தனர். இவர்களை தவிர வேறு பல ஜாதியினரும் வாழ்ந்தனர். முகர்ஜிகள் பொதுவாக புரோகித தொழில் புரிந்து வந்தனர். பரம்பரையாக முகர்ஜிகளும் பானர்ஜிகளும் திருமண தொடர்புகள் வைத்து கொண்டிருந்தனர். ஸ்ரீராமர் அவர்களின் இஷ்ட தெய்வம். பல ஜாதியினர் வாழ்ந்தாலும் ஜெயராம்பாடி மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்
மலேரியா நோய் வந்து அலைக்கழிக்கும் முன்னர் அவர்களின் வாழ்க்கை தரமும் நன்றாகவே இருந்தது. ஆண்டு முழுவதும் அந்த கிராமத்தில் விழாக்களுக்கும் பூஜைகளுக்கும் குறைவில்லை. துர்கா பூஜை, காளி பூஜை, இவை தவிர சிம்மவாகினி போன்ற கிராம தேவதைகளுக்கும் விமரிசையாக பூஜைகள் நடைபெற்றன. சிவராத்திரியின் போது ஜெயராம்பாடி மக்கள் சிகோரில் உள்ள சாந்திநாத சிவாலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வார்கள். கீர்த்தனைகள், முழு நாள் நடைபெறும் தெருக்கூத்து என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எளிமையுடன் தெய்வீகத்தையும் இணைத்து வாழ்ந்தார்கள். முகர்ஜிகளின் பரம்பரையில் வந்தவர் ராமச்சந்திரர். எளிமை, அமைதி, புனிதம் போன்ற பண்புகள் நிறைந்தவர். அவரது உயர் பண்புகளுக்காக ஊரார் அவரை மிகவும் மதித்தனர். அவருக்கு திரைலோக்கியநாதர், ஈஸ்வர சந்திரர், நீலமாதவர் என்று 3 தம்பியர் இருந்தனர். திரைலோக்கியர் சிறந்த சமஸ்கிருத பண்டிதர். ஆனால் இளமையிலேயே இறந்துவிட்டார். ஈஸ்வர சந்திரரும் நீலமாதவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சகோதரர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தனர். விவசாயம் மற்றும் புரோகித தொழிலின் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தனர். அவர்களால் செலவுகளை சமாளிக்க முடிந்ததை தவிர செழிப்பாக வாழ முடியவில்லை. ஏழையாக இருந்தாலும் அறநெறி நிற்பவராக, அந்தண லட்சியங்களில் வலுவாதவராக இருந்தார் ராமச்சந்திரர். அன்னை தம் தந்தையை பற்றி பின்னாளில் கூறினார். அவர் ஓர் உத்தமர், ஸ்ரீராமரின் சிறந்த பக்தர், அந்தண லட்சியத்தில் குன்றாத ஈடுபாடு கொண்டவர். யார் எதை கொடுத்தாலும் உடனே வாங்கிவிட மாட்டார். ஹூக்காவில் புகைப்பது அவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. வீட்டு திண்ணையில் அமர்ந்து அவர் புகைத்து கொண்டிருக்கும்போது யாராவது அந்த வழியாக சென்றால், "ஓ தம்பி, வந்து ஒரு முறை புகைத்துவிட்டு செல்லேன்" என்று கனிவுடன் அழைப்பார். அவர்கள் வந்ததும் அவர்களுக்காக புகையிலையை நிரப்பி அவர்களை புகைப்பிடிக்க செய்வார். பொதுவாக கிராம மக்களிடம் நாம் காணக்கூடிய தன்னிறைவும் விருந்தோம்பலும் ராமச்சந்திரரிடம் மிகையாகவே காணப்பட்டது. இதை விளக்குகின்ற நிகழ்ச்சி ஒன்றை காண்போம். 1864ஆம் ஆண்டில் வங்காளம் கடும் பஞ்சத்திற்கு உள்ளாகியது. எங்கும் வறுமையும் கோர தாண்டவமும். ராமச்சந்திரர் ஏழைதான். விவசாயம், புரோகிதம், பூணூல் செய்து விற்பது, இவற்றின் மூலம் கிடைத்ததை வைத்துதான் குடும்ப செலவுகளை சமாளித்தும் ஏதோ சேமித்தும் வந்தார். பிறர் பசியை கண்டதும் அவர் மனம் உருகியது. முந்தைய ஆண்டு சேமித்து வைத்திருந்த நெல்லை பயன்படுத்தி பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு அளிக்கத் தொடங்கினார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சாரதைக்கு 10 வயதுதான். எனினும் அது அவளது மனதில் ஆழ பதிந்தது. பின்னாளில் அன்னை கூறினார், ஒருமுறை கொடிய பஞ்சம் ஏற்பட்டு ஜெயராம்பாடியை உலுக்கியது. எங்களிடம் முந்தைய ஆண்டின் நெல் இருந்ததால் பசித்தோருக்கெல்லாம் உணவளித்தோம். ஏராளமானோர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவர். அரிசியையும் பருப்பையும் சேர்த்து கிச்சடி செய்து பெரிய பெரிய பானைகளில் அப்பா ஊற்றி வைப்பார். எங்கள் வீட்டில் உள்ளோருக்கும் அதுதான் உணவு. ஆனால் எனக்கு மட்டும் விதிவிலக்கு. என் செல்ல மகள் இதை உண்ண வேண்டாம், அவளுக்கு மட்டும் சிறிது சோறும் கறியும் சமைத்து விடுங்கள் என்பார். ஓ, பசியால் துடிக்கின்ற எத்தனையோ பேர் அங்கு வந்தார்கள். சில வேளைகளில் கிச்சுடி தீர்ந்து போய்விடும். உடனே புதிதாக சமைப்பார் அப்பா. விரைவாக ஆறுவதற்காக பெரிய பானைகளில் ஊற்றி வைப்பார். நானும் என் பங்கிற்கு விசிறியால் வீசி அதை ஆற செய்வேன். இப்படித்தான் ஒரு நாள் தாழ்ந்த குல பெண்ணொருத்தி பசியால் எல்லாம் மறந்து வெறி பிடித்தவள் போல் வந்தாள். கண்கள் சிவந்து, முடியெல்லாம் கலைந்து பைத்தியக்காரி போல் காணப்பட்டாள். பசி வந்ததும் 10 பறந்து போகும் என்பார்களே, அது அவள் விஷயத்தில் 100க்கு 100 சரியாக இருந்தது. பரபரப்புடன் வந்த அவள் கண்களில் முதலில் பட்டது மாட்டுத் தொட்டியில் கலக்கி வைத்திருந்த தவிடு. அவ்வளவுதான், அதை அள்ளி உண்ண தொடங்கிவிட்டாள். அம்மா, அதை உண்ணாதே, உள்ளே கிச்சுடி உள்ளது, போய் சாப்பிடு என்று நாங்கள் எவ்வளவோ கூறினோம். ஆனால் அவள் எங்கே கேட்டாள்? அந்த தவிட்டை சிறிது உண்ட பிறகுதான் அவளுக்கு புற உலக நினைவே வந்தது. பசியின் கொடுமை என்பது விளையாட்டா என்ன? கணவரின் உயர் பண்புகளுக்கு ஈடு கொடுத்து அவருக்கேற்ற மனைவியாக விளங்கினார் சியாமா சுந்தரி தேவி. சிகோரை சேர்ந்த ஹரிபிரசாத மகிம்தாரின் மகள் அவர். வலுவான உடம்பு, மனம் விட்டு எல்லோரிடமும் பழகும் பாங்கு, இல்லறத்தை இனிதே நடத்தும் திறன் எல்லாம் அவரிடம் ஒருங்கே மிளிர்ந்தன.
பின்னாளில் அன்னை தம் தாயை பற்றி கூறினார். என் தாய் மிகவும் எளிமையானவர், பரிவுமிக்கவள், எதையும் வீணாக்காமல் மிகுந்த சிரத்தையுடன் சேர்த்து வைப்பாள். பக்தர்கள் வந்தால் போதும், அவளது மகிழ்ச்சி எல்லை கடந்துவிடும். என் பேரன் வந்துவிட்டான், பேத்தி வந்துவிட்டாள் என்று கூத்தாடுவாள். இந்த குடும்பமே இறைவனுக்கும் அவளது பக்தர்களுக்கும் உரியது என்பாள் அவள். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 3. பிறப்பு. இந்து மதத்திற்கு மட்டுமே உரித்தான அவதார கோட்பாடு ஒரு மாபெரும் புதிர். தர்மம் குலையும் போது அதை காக்க தாம் தோன்றுவதாக கண்ணன் கீதையிலும் தேவி சண்டியிலும் கூறியிருப்பது உண்மைதான். ஆனால் தர்மத்தின் குலைவை அளக்கின்ற அளவுகோல் எது? அது நம்மிடம் இல்லை. எனவே அவர்கள் எப்போது வருவார்கள், எங்கே தோன்றுவார்கள், எப்படி வாழ்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாத, தெரிய முடியாத, ஒருவேளை தெரியப்படக்கூடாத இரகசியமாக மறைக்கப்பட்டு விடுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் வார்த்தைகளில் கூற வேண்டுமானால், தெரு பாடகர்கள் திடீரென்று வருகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், வந்தது போலவே திடீரென மறைந்தும் விடுகிறார்கள். அவர்கள் வந்தபோதும் அவர்களை யாரும் அறியவில்லை, போகும்போதும் அவர்கள் இன்னாரென யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் அவர்கள் பாடி சென்ற சுகராகங்கள், சுந்தர கீதங்கள் எல்லாம் நம்முள் உறைந்து விடுகின்றன. காலம் காலமாக நமது வாழ்வை நெறிப்படுத்துகின்றன, வளப்படுத்துகின்றன. அன்னையின் வாழ்வு இதற்கு நிதர்சனமானது ஓர் எடுத்துக்காட்டு. அன்னை வாழ்ந்தபோது வெகு சிலரே அவரை அறிந்திருந்தனர். கண்டோர் மிக சொற்பமானோர்தான். இன்று அவரது வாழ்வு எத்தனை உள்ளங்களை கரைக்கிறது. ஜெயராம்பாடியிலும் உத்போதனிலும் அம்மா அம்மா என்று அலைமோதுகின்ற கூட்டம்தான் எத்தனை. ஆனால் ஒன்று, வேறு யாரும் அவதாரங்களின் வரவை அறியாமல் போகலாம். அவர்களது பெற்றோர்களுக்கு மட்டும் அந்த உண்மை அறிவிக்கப்பட்டு விடுகிறது. அவதார புருஷர்களாக தோன்றியோர் அனைவரின் வாழ்விலும் இதனை நாம் காண முடியும். சில தெய்வீக கனவுகள், காட்சிகள், அமானுஷ்யமான சில நிகழ்ச்சிகள், இவை மூலம் தாம் வரப்போவதை தெய்வம் அறிவித்து விடுகிறது. அன்னையின் வாழ்க்கையிலும் இத்தகைய ஒரு சில சம்பவங்களை நாம் காணலாம். அவரது வாழ்வில் பெரிய தெய்வீக நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியாது. ஏனெனில் அவர் லஜ்ஜா படாவிரதா, நாணத்திரையால் தம்மை மறைத்து கொண்டு வாழ்ந்தவர். ஆனால் திரை விலகாமலே இருந்து விடுமா என்ன? அப்படி எப்போதோ அந்த திரை விலகும்போது ஒரு மின்னலின் கீற்று, நான் உனக்கும் அவனுக்கும் மட்டுமல்ல உலகிற்கே தாய் என்பதை பளிச்சென்று காட்டிவிடும். இத்தகைய சம்பவங்களை நாம் பின்னால் காணப்போகிறோம். இப்போது கேள்வி, இந்த சம்பவங்கள் உண்மைதானா என்பதுதான். இதற்கு நாம் 2 கோணங்களிலிருந்து பதில் கூறலாம். முதலில், இந்த சம்பவங்கள் எதையும் நாம் நம்பாவிட்டாலும் அதனாலும் ஒன்றும் கெட்டுவிடாது. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு பார்த்தாலும் அவர் அன்னையாகவே விளங்குவார். அவரது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அப்படியொரு அற்புத செய்தியாக திகழ்கிறது. அம்மா, உன் வாழ்வு பிரார்த்தனையின் நீண்ட நெடும் பேரமைதி என்றல்லவா எழுதினாள் நிவேதிதை. இரண்டாவதாக, இவர் வாழ்வில் நிகழாவிட்டால் வேறு யார் வாழ்வில் அற்புதங்கள் நிகழக்கூடும் என்பதுதான் இந்த வரலாற்றை படிக்கின்ற யாரும் கொள்கின்ற முடிவாக இருக்கும். எனவே இப்போது சிறிது நேரம் நமது பக்குவம் பெறாத சந்தேகங்களை விலக்கிவிட்டு அவரது வாழ்வை தொடர்வோம். குடும்பத்தின் வருவாயை உயர்த்த பாடுபட்டார் ராமச்சந்திரர். பட்டணம் சென்று பொருள் ஈட்டுவது என்பது எக்காலத்திலும் கிராமவாசிகளின் கனவு அல்லவா? ராமச்சந்திரரும் கல்கத்தா செல்ல எண்ணினார். ஆனால் முடிவாகவில்லை. இருமனமாக இருந்த வேளையில் ஒரு நாள் அதை பற்றி எண்ணியவாறே படுத்தவர் தூங்கிவிட்டார். அப்போது ஒரு கனவு. அவரது கழுத்தில் ஒரு குறுகுறுப்பு. 2 பிஞ்சிக்கைகள் அவரை கட்டிக்கொள்கின்றன. அப்படியே கண்களை திருப்பி பார்க்கிறார் ராமச்சந்திரர். வைத்த கண்ணை வாங்க முடியாத ஒரு பிஞ்சு முகம், அதில் உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம் எல்லாம் அவருக்கு தெரிந்தன. அப்படியொரு அற்புத எழில்.
அந்த சிறுமிக்கு ஆபரணங்கள் அழகூட்டுகின்றனவா, இல்லை அவள்தான் ஆபரணங்களுக்கு அழகூட்டுகிறாளா என்று அவரால் முடிவு செய்ய இயலவில்லை. இந்த புன்னகைகளை நாண செய்யும் அற்புத புன்னகை தவழும் முகம். இவள் யார், இவள் யார்? ராமச்சந்திரரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அன்பே, நீ யார் என்று அவளிடமே கேட்டார். லீலா வினோதினியான அந்த பாலா கேள்விக்கு நேரடியாக பதில் ஏதும் சொல்லவில்லை. கழுத்தை மேலும் இறுகி கொண்டு, இதோ நான் உன்னிடம்தான் வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு மாய புன்முறுவல் பூத்தாள். கனவு கலைந்தது. ஆனால் கனவு தந்த அற்புத அனுபவம் கலையவில்லை. பொன்னிறம், பொன்னாபரணம், சந்திர பிம்பம் போன்ற முகம். இவள் பொன்மகள்தான், ஆம், மகாலட்சுமியே தான் என்று தெளிந்தார் அவர். தாம் பொருளிட்ட போகின்ற முயற்சிக்கு செல்வத்தின் தலைவியான திருமகளே அனுமதி அளிப்பதாக எடுத்துக்கொண்டு கல்கத்தா புறப்பட்டார். கணவர் கல்கத்தா சென்றபின் ஷியாமா சுந்தரி தன் தந்தையுடன் சிகோரில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் மாலை வேளை அருகிலுள்ள குளக்கரையில் ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். திடீரென்று கிண்கிணி நாதம் ஒன்று எழுந்தது. எங்கிருந்து இந்த இனிய நாதம் எழுகிறது என்று சற்றுமுற்றும் பார்த்தாள் ஷியாமா. அப்போது மரங்களின் கிளைகளிலிருந்து சறுக்கியபடியே வந்தாள் ஓர் அற்புத சிறுமி. கொள்ளை அழகு, சிவப்பு பாவாடை சேலை கட்டியிருந்தாள். இவள் யார் என்று ஷியாமா யோசித்து கொண்டிருக்கும் போதே மின்னல் வேகத்தில் வந்து அவளது கழுத்தை கட்டிக்கொண்டாள் அந்த பாலா. இங்கேயும் கழுத்தைத்தான் கட்டிக்கொண்டாள். ராமச்சந்திரரிடம் வந்த அவளும் இவளும் வேறா என்ன? கழுத்தை கட்டிக்கொண்டவள் கனிந்த குரலில் சொன்னாள், நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் அம்மா. ஷியாமா சுந்தரிக்கு தாங்கவில்லை. மூர்ச்சையானாள் அவள். அங்கே அப்படி எவ்வளவு நேரம் கிடந்தாலோ தெரியாது. தேடி வந்த உறவினர் அவளை வீட்டிற்கு தூக்கி சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் கண் விழித்தாள். என்னவோ அந்த சிறுமி தன் வயிற்றுக்குள் தங்கிவிட்டது போன்றதோர் இறுகிய உணர்வு அவளிடம் நிலை பெற்றது. ராமச்சந்திரர் திரும்பி வந்ததும் தான் பெற்ற காட்சியை அவரிடம் கூறினாள் ஷியாமா. தனது கனவை அதனுடன் ஒப்பிட்டார் ராமச்சந்திரர். அவர்களுக்கு ஒன்று நன்றாக புரிந்தது. ஆதிபராசக்தியின் அருளால் தங்களது இந்த சிறிய குடிசையில் தெய்வீக குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. தேவியின் செம்மலர் பாதங்கள் ஜெயராம்பாடியின் இந்த சிறு குடிசையில் நடமாடப் போகின்றன என்பதுதான் அது. அந்த தெய்வ சிறுமியின் வரவை எதிர்நோக்கியபடியே நாட்களை நகர்த்தினர் அந்த தெய்வீக தம்பதியர். ஷியாமா சுந்தரி முதன்முறையாக கருவுற்றாள். வழக்கமாகவே பெண்கள் கருவுறும்போது அழகாக தோன்றுவதாக சொல்வார்கள். யோகிகள் மனக்குகையில் தாங்கும் தேவியை கருக்குகையில் தாங்கிய ஷியாமாவின் அழகு எப்படி இருந்திருக்கும்? பின்னாளில் யோகின்மாவிடம் ஷியாமா சுந்தரி கூறினார், நான் கருவுற்றிருந்தபோது என்னிடம் வெளிப்பட்ட அழகை சொல்லி முடியாது. எத்தனை பெண்கள் வந்து எனக்கு புடவைகள் அளித்து சென்றனர் தெரியுமா? நாட்கள் நகர்ந்தன. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று மாதவனே உவந்து கூறிய மார்கழி மாதம் வந்தது. எல்லோருக்கும் இன்பம் பயக்கின்ற காலம் அது. அறுவடை முடிந்து அறுவடை கால திருவிழாக்கள் தொடங்கியிருந்தன. இந்து மத புராணங்களின்படி 6 மாத காலம் துயில் கொண்டிருந்த தேவர்கள் துயில் நீங்கி எழும் காலம் இது. கதிரவன் தன் தென்திசை பயணத்தை முடித்து கொண்டு வடதிசையில் நகரத் தொடங்கும் காலம். அந்த வேளையில் ஒரு வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சப்தமியின் குளிர் நிறை மாலை வேளை. இருள் கவிய ஆரம்பித்திருந்தது. உத்திர நட்சத்திரம் உச்சத்தில் இருந்த அந்த வேளையில் இரவையும் குளிரையும் கிழித்து கொண்டு ராமச்சந்திரரின் வீட்டிலிருந்து சங்கநாதம் எழுந்தது. ஆம், எதிர்பார்த்திருந்த அந்த மகள் பிறந்துவிட்டாள். அது 1853 டிசம்பர் 22. ஜோதிடர்களை அழைத்து ஜாதகம் கணிக்கப்பட்டது. பொதுவாக வங்காளத்தில் ஒவ்வொருவருக்கும் 2 பெயர்கள் வைப்பது வழக்கம். ஒன்று ஜாதகத்தின்படி கணிக்கப்படுவது, மற்றொன்று பொதுவாக அழைப்பதற்கு. ராமச்சந்திரரின் வீட்டில் பிறந்த இந்த குழந்தைக்கு ஜாதக கணிப்பின்படி வைத்த பெயர் டாகூர் மணி. ஷியாமா சுந்தரி விரும்பி வைத்த பெயர் ஷேமாங்கரி.
ஆனால் என்னவோ இந்த இரு பெயர்களும் அவளுக்கு நிலைக்கவில்லை. அன்று அங்கே சியாமா சுந்தரியின் தங்கை வந்திருந்தாள். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதற்கு அவள் சாரதா என்று பெயர் வைத்திருந்தாள். சில காலத்திற்கு முன் அந்த குழந்தை இறந்து விட்டது. எனவே அவள் சியாமா சுந்தரியிடம், அக்கா, உன் குழந்தைக்கு சாரதா என்று பெயர் வைத்துவிடு. அப்போது என் மகள் உன் வீட்டில் இருக்கிறாள் என்ற நினைப்பில் என்னை நான் தேற்றிக்கொள்வேன் என்று கேட்டுக்கொண்டாள். சியாமா சுந்தரியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். எனவே டாக்கூர் மணியாகவும் சேமங்கரியாகவும் இருந்தவள் அப்போது முதல் சாரதா ஆனாள். ராமச்சந்திரர் சியாமா சுந்தரி தம்பதியருக்கு சாரதை மூத்த குழந்தை. அவளை தொடர்ந்து காதம்பினி என்ற மகளும், பிரசன்னகுமார், உமேஷ் சந்திரர், காளிகுமார், வரத பிரசாதர், அபயசரணர் என்று 5 மகன்களும் பிறந்தனர். இவர்களை பற்றியும் இவர்களுடன் அன்னையின் உறவை பற்றியும் பின்னால் விரிவாக பார்ப்போம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வாழ்க்கை வரலாறு. 4வது அத்தியாயம். இளமை. சாரதை பிறந்ததும் வளர்ந்ததும் ஒரு சாதாரண ஏழையின் வீட்டில். எனவே உலகியல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு சராசரி இந்திய பெண்ணுக்கு கிடைத்த வாய்ப்புகளே அவளுக்கு கிடைத்தன. அதிலும் ஏழை குடும்பத்தில் மூத்த பெண் என்றால் அவள் தாயாகவே செயல்பட வேண்டியுள்ளது. இளைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற சிறு சிறு வசதிகளை கூட மூத்தவள் இழக்க நேர்கிறது. சாரதையின் வாழ்விலும் இதை நாம் காண்கிறோம். சிறு வயதிலேயே தாய்க்கு சமையலில் உதவுதல், தம்பி தங்கைகளை கவனித்துக் கொள்ளுதல் என்ற எல்லா வேலைகளிலும் அவள் ஈடுபட்டாள். பூநூல் செய்து விற்பது ராமச்சந்திரரின் தொழில்களுள் ஒன்று என்பதை ஏற்கனவே கண்டோம். அதற்காக அவர் பருத்தி சாகுபடி செய்திருந்தார். பருத்தி கொல்லைக்கு சியாமா செல்லும்போது குழந்தை சாரதையும் எடுத்து செல்வாள். ஓரமாக அவளை கிடத்திவிட்டு பஞ்சு காய்களை சேகரிப்பாள். சிறிது வளர்ந்தபின் சாரதையும் காய்கள் சேகரிப்பதிலும் பூநூல் செய்வதிலும் தாய் தந்தையருக்கு உதவி செய்து வருவாயை வளர்ப்பதில் பங்கெடுத்து கொண்டாள். தாய் பிற அலுவல்களில் ஈடுபடும்போது சமையலை கவனிப்பதும் உடன் பிறந்தோரை கவனிப்பதும் சாரதையின் முக்கிய வேலையாக இருந்தது. குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதும் அவள்தான். இந்த சாக்கில் நீச்சலும் கற்றுக்கொண்டாள். பின்னாளில் காமார்புகூரில் அவ்வப்போது தங்கிய போது நீச்சலுடன் பாட்டு, தையல் போன்றவற்றையும் கற்றுக்கொண்டாள். வீட்டின் பிற வேலைகளையும் செய்து வந்தாள். அந்த நாட்களை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். மிக சிறு வயதிலேயே நான் சமைக்க தொடங்கிவிட்டேன். பெரிய பானைகளை அடுப்பில் ஏற்றவும் இறக்கவும் அப்பா உதவுவார். தம்பி தங்கையரை கவனித்துக் கொள்வதும் நான் தான். அவர்களை கூட்டிக் கொண்டு கங்கையில் குளிக்கப் போவேன். கங்கையில் என்றால் எங்கள் கங்கையில், ஆம், ஆமோதரைத்தான் சொல்கிறேன். போகும்போது உண்பதற்கு பொறி எடுத்து செல்வோம். துவைத்து குளித்து பின்னர் கரையில் அமர்ந்து பொரியை உண்போம். அதன் பிறகு எல்லோருமாக வீடு திரும்புவோம். அது என்னவோ தெரியவில்லை, கங்கை என்றால் எனக்கு அப்படியோர் அலாதி ஈடுபாடு. சில வேளைகளில் கழுத்தளவு நீரில் இறங்கி பசுக்களுக்காக புல் வெட்டுவேன். வயலில் வேலை செய்பவர்களுக்கு பொறி கொண்டு போவேன். ஒருமுறை வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து பயிர் முழுவதையும் நாசம் செய்துவிட்டது. அப்போது வயலாக சென்று கீழே கிடந்த நெல்மணிகளை எல்லாம் பொறுக்கி சேகரித்தேன். தன் அக்காவை பற்றி காளிகுமார் பின்னாளில் கூறினார். எங்களை எப்படியெல்லாம் அக்கா பார்த்து கொண்டாள், எவ்வளவு சிரமங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டாள். நெல் குத்துவது, பூநூல் செய்வது, மாட்டுக்கு தீவனம் வைப்பது, சமைப்பது எல்லாமே அவள்தான். சுருங்க சொன்னால் வீட்டு வேலை முழுவதையும் செய்வது அவள்தான். சாரதையின் இந்த செயல்கள், வயதுக்கு மீறிய இத்தகைய பொறுப்புணர்ச்சி எல்லாம் சில வேளைகளில் வீட்டில் உள்ளோருக்கு திகைப்பை ஊட்டும். இவள் ஒருத்தியால் எப்படி இவ்வளவு வேலைகளை செய்ய முடிகிறது என்று பிரமித்தனர் அவர்கள். பாரதத்தின் கலாச்சாரமும் பண்பாடும் ஒருபோதும் ஏட்டுக்கல்வியால் நிர்ணயிக்கப்படவில்லை. பரம்பரை வழியாகவோ குருவிடமிருந்தோ அல்லது வேறேதோ ஒரு வழியில் அந்த வளர்ச்சியை மக்கள் அடைந்து விடுகின்றனர். பெண்களை பொறுத்தவரை அது இன்னும் உண்மையாகிறது. பொதுவாக இந்திய குடும்பங்களில் நிலவுகின்ற ஆன்மீக சூழ்நிலை, பெற்றோர் தங்களை வளர்ப்பதற்காக செய்கின்ற தியாகம், சேவை, இவை தவிர கோவில் திருவிழாக்கள்,
அங்கு நடைபெறுகின்ற கதா காலட்சேபங்கள், புராண இதிகாச சொற்பொழிவுகள், தெரு பாடகர்கள் வந்து பாடும் பொருள் நிறைந்த பாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு அகவளர்ச்சியை அளித்து அவர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றன. எனவே ஏட்டுக்கல்வி மறுக்கப்பட்ட போதிலும், தனிமையில் வாழ்ந்த போதிலும் பெண்கள் எந்த விதத்திலும் அறிவில் சளைத்தவர்களாக இருக்கவில்லை. பெண்கள் பள்ளிக்கு செல்வது குற்றமாகவே கருதப்பட்ட அந்த நாட்களில் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று துணிந்து செயல்பட்டாள் சாரதை. தம்பி தங்கையரை கவனிப்பதிலேயே நாளின் பெரும்பகுதி கழிந்துவிடும். கிடைக்கின்ற ஏதோ சொற்ப நேரத்தில் திண்ணை பள்ளிக்கு தம்பியருடன் செல்வாள். ஆனால் இவள் என்ன சாதிக்கப் போகிறாள் என்று கருதியோ என்னவோ யாரும் அவளுக்கு ஆர்வத்துடன் உதவ முன்வரவில்லை. சாரதையின் ஆர்வம் திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்தது. தமது கல்வியை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். காமர்புகூரில் இருக்கும்போது நானும் லட்சுமியுமாக வங்க மொழியின் அரிச்சுவடி பாடங்களை படிக்க தொடங்கினோம். ஹிருதயனுக்கு வந்ததே ஆத்திரம். பெண்கள், நீங்கள் எழுத படிக்கப் போகிறீர்களா என்ன? பின்னால் நாடகங்களும் கதைகளும் படிக்கலாம் என்ற எண்ணமா என்று கேட்டபடியே என்னிடமிருந்து புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டான். ஆனால் லட்சுமி தன் புத்தகத்தை கொடுக்கவில்லை. அவள் அந்த வீட்டு பெண். ஏட்டிக்கு போட்டியாக அவளால் அவனுக்கு சமமாக சண்டையிட முடிந்தது. நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நான் விடவில்லை. ஓர் அணா கொடுத்து ரகசியமாக ஒரு புத்தகம் வாங்கி வைத்து கொண்டேன். லட்சுமி பள்ளிக்கு செல்வாள். திரும்பி வந்து எனக்கு கற்பிப்பாள். ஆனாலும் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. உண்மையில் நான் ஏதோ கற்றுக்கொண்டது தட்சிணேஸ்வரத்தில்தான். குருதேவர் அப்போது சிகிச்சைக்காக சியாம்புகூரில் தங்கியிருந்தார். நான் தன்னந்தனியாக இருந்தேன். பவ முகர்ஜியின் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணொருத்தி கோவில் படித்துறைக்கு குளிக்க வருவாள். அப்போது என்னுடன் அவள் அதிக நேரம் கழிப்பாள். அவளிடமிருந்துதான் நான் சிறிது எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். கற்றுக் கொடுப்பதுடன் நான் கற்றுக்கொள்கிறேனா என்று சோதிக்கவும் செய்வாள் அவள். கோவிலிலிருந்து எனக்கு கிடைக்கின்ற கீரை, காய்கறிகள், மற்ற பொருட்கள் இவற்றில் சிறிதை பாடம் சொல்லித் தருவதற்காக நான் அவளுக்கு கொடுப்பேன். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சராசரி கிராம சிறுமியிடம் நாம் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அத்தகைய ஒரு சிறுமியாகவே சாரதை இருந்தாள். பிறரிடம் அன்பு, பொறுப்புணர்ச்சி, குடும்பத்தை நிர்வகிக்கும் திறன் எல்லாம் அவளிடம் குறைவின்றி இருந்தன. விளையாடும்போது மற்ற குழந்தைகளிடம் சண்டையிடுவது, வம்பு செய்வது போன்ற எந்த குணமும் அவளிடம் இல்லை. பிறர் சண்டையிட்டால் கூட அதில் தலையிட்டு சமாதானப்படுத்தி வைப்பாள். உலகத்தையே குடும்பமாக பார்க்கப் போவதால் தானோ என்னவோ குடும்ப விளையாட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அவள்தான் அதில் இல்ல தலைவியாக இருப்பாள். இப்படி பொதுவாக சாதாரண ஒரு சிறுமியாக தோன்றினாலும் ஒரே ஒரு விஷயத்தில் அவள் தனித்து நின்றாள். அந்த விஷயத்தை பொறுத்தவரை பிஞ்சு பருவத்திலேயே ஒரு புதிராக இருந்தாள் அவள். அது அவளது தெய்வீகம். உலகில் பிறப்போரை இருவகையாக பிரித்து பேசுகிறது இந்த மதம். உலகில் பிறந்து உலகிலிருந்து நன்மை பெற்று தங்களை உய்வித்துக் கொள்வோர் ஒரு வகை. மற்றொரு வகையினரோ உலகில் பிறந்து உலகிற்கு நன்மை செய்துவிட்டு மறைந்து விடுகிறார்கள். இவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் உலகிலிருந்து அவர்கள் எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கு தேவையான எதுவும் உலகில் இல்லை என்பது புலப்படும். முதலாமவர்கள் சாதாரண மனிதர்கள். இரண்டாம் பிரிவினர் அவதார புருஷர்கள். பிறப்பதைத் தவிர வேறு வழியில்லாததால் சாதாரண மனிதர்கள் பிறக்கின்றனர். ஆனால் அவதார புருஷர்கள் உலகிற்கு நன்மை செய்வதற்காக மட்டும் தங்களது விருப்பத்தால் அவதரிக்கிறார்கள். அவர்களது பிறப்பின் உண்மை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நினைவில் இருக்குமா? ஆம், சிறு வயதில் அவ்வப்போது இந்த உண்மை அவர்களின் உள்ளத்தில் பளிச்சிடுகிறது. பின்னர் ஆன்மீக சாதனைகளின் மூலம் உள்ளம் பக்குவம் அடையும் போது அந்த உண்மை அவர்களுக்கு நிரந்தரமாக தெரிகிறது. உண்மையாக பார்க்க போனால் அவர்கள் அவதார புருஷர்கள் என்பதை விட அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு மனிதரோடு மனிதர்களாக வாழ்கிறார்களே, அதுதான் நமக்கு பெரும் வியப்பை தருகின்ற விஷயம். இதனை சாரதையின் சிறு வயதில் தெளிவாக காண முடிகிறது. மனித திரையை மீறி அவளிடம் தெய்வீகம் வெளிப்படும்போது அதில்தான் எத்தனை வேகம்! பொம்மைகள் செய்வதிலும் விளையாடுவதிலும் சிறு வயதிலிருந்தே சாரதைக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது.
தெய்வ திருவுருவங்களை தானே செய்து மலர்களால் அலங்கரித்து வழிபடுவதில் அவளுக்கு அலாதி ஆனந்தம். அவளுக்கு பிடித்த தெய்வங்கள் காளியும் லட்சுமியும். அவர்களது உருவங்களை களிமண்ணால் செய்து மலரிட்டு மனமொன்றி அவள் வழிபடுவது கண்கொள்ளாத காட்சியாகும். இப்படித்தான் ஒருமுறை ஜெகதாத்திரி பூஜை வேளையில் தேவியின் திருமுன்னர் அமர்ந்தபோது தேவியுடன் ஒன்றி தன்னை மறந்து, உடலை மறந்து, உலகை மறந்து நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்து விட்டாள். வீட்டு வேலைகளில்தான் ஏறக்குறைய சாரதையின் நாள் முழுவதும் கழிந்தது என்று பார்த்தோம். அவளிடம் இதை செய் அதை செய் என்று யாரும் சொல்ல வேண்டாம். தேவையான அனைத்தையும் அவளை பார்த்து பார்த்து பொறுப்பாக செய்வாள். இதில் ஷியாமா சுந்தரிக்கு பெருமைதான். இவள் மட்டும் இப்படி இல்லாவிட்டால் வேலைகளும் பிள்ளைகளுமாக நான் எத்தனை அல்லாடியிருப்பேன். என் பெண் என்றால் பெண்தான் என்று பெருமையும் கொள்வாள். ஆனால் அந்த அவளது பெண்ணின் ஒரு செய்கை, ஒரு சொல், ஒரு பார்வை சில வேளைகளில் ஷியாமாவை குழப்பிவிடும். இவள் என் பெண்தானா, இல்லை இவளும் நானும் இந்த உலகமுமே குழந்தைகளா? குழப்பத்தை மகளிடமே கேட்டுவிடுவாள். அம்மா சாரதா, நீ யாரம்மா? என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே, உண்மையை சொல்லம்மா. பொதுவாக இப்படி ஷியாமா கேட்கும்போது அழுத்தமான புன்னகை ஒன்று மட்டுமே சாரதையின் பதிலாக இருக்கும். சில வேளைகளில் இது என்ன வம்பாக இருக்கிறது, நான் யார், நான் வேறு யாராக இருக்க முடியும்? திடீரென்று எனக்கு 4 கைகள் ஏதாவது முளைத்திருக்கிறதா என்ன என்று சற்றே கண்டிப்புடன் கூறிவிட்டு பேச்சை மாற்றி விடுவாள். ஷியாமாவும் அப்போதைக்கு எல்லாவற்றையும் மறந்து விடுவாள். இவ்வாறு எத்தனையோ முறை நிகழும். ஒருமுறை ஷியாமா சாரதையின் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் கூறினாள், அம்மா, நீ யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நீயே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும். அதை கேட்டதும் சாரதை சற்று கோபத்துடன் கூறுவது போல், என்ன என்ன சொன்னாய்? இன்னும் என்னை நீ கீழே இழுத்து வரப்போகிறாயா? நான் மீண்டும் வந்து உன் குழந்தை குட்டிகளை எல்லாம் பராமரிக்க வேண்டும், அதுதானே உன் எண்ணம் என்று சொன்னாள். சிறு வயதில் இவ்வளவு வேலைகளை சாரதையால் எப்படி செய்ய முடிந்தது என்று பிறர் பிரமிப்பதை கண்டோம். இதை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். உண்மையை சொல்லட்டுமா, என் சிறு வயதில் அசப்பில் என்னைப் போலவே இருக்கும் பெண்ணொருத்தி என்னுடன் எப்போதும் இருப்பாள். நான் போகும் இடங்களுக்கு எல்லாம் என்னுடன் வருவாள், என்னுடன் பேசுவாள், சிரிப்பாள், களிப்பாள், வேடிக்கை வினோதங்கள் செய்வாள். என் வேலைகளிலெல்லாம் எனக்கு உதவுவாள். ஆனால் வேறு யாராவது வந்தால் மறைந்து விடுவாள். எனக்கு 10-11 வயது வரை இது நடந்தது. சாரதை மாடுகளுக்காக புல்வெட்ட போவாள். குளத்தில் இறங்கி சிறிது வெட்டி கரையில் வைத்துவிட்டு வருவாள். அதற்குள் அந்த பெண் இன்னொரு பிடி புல்லை தயாராக வைத்திருப்பாளாம். சிறுவயதில் சாரதையின் வாழ்வில் பலமுறை நடந்த அமானுஷ்யமான இன்னொரு நிகழ்ச்சியையும் இப்போது காண்போம். காலக்கிரமத்தின்படி இது பின்னால் வர வேண்டியது. சாரதையின் திருமணத்திற்கு பின்னர் நடைபெற்றது. அவளுக்கு 13 வயது இருக்கலாம். அப்போது அவள் காமார்புகூரில் புகுந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாள். வீட்டின் புறக்கடை வாசலை திறந்தால் சிறிய பாதை. பொதுவாக பெண்கள் இந்த வாசலையே பயன்படுத்தினர். அந்த பாதை வழியாக சிறிது தூரம் சென்றால் ஹல்தார்புகூர் என்ற குளம் வரும். குளிக்கவும் தண்ணீர் எடுக்கவும் அங்குதான் போக வேண்டும். நாணமே உருவானவர் சாரதை. பிறர் காண செல்வதை தவிர்ப்பதற்காக அதிகாலையிலேயே சென்றுவிட எண்ணினார். கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றதும் இந்த இருட்டில் தனியாக எப்படி போவது என்ற எண்ணம் வந்தது. போவதா வேண்டாமா என்று குழம்பி நின்றபோது திடீரென்று எங்கிருந்தோ வந்தனர் 8 பெண்கள். சாரதையும் தயக்கமின்றி புறப்பட்டாள். உடனே அந்த 8 பேரில் 4 சாரதையின் முன்னால் சென்று நின்றனர். மற்ற 4 பின்னால் சென்றனர். இப்படியே எல்லோரும் சென்று குளித்து முடித்தனர். அதேபோல் திரும்பியும் வந்தனர். வீடு வந்ததும் அந்த 8 பேரும் மறைந்து விட்டனர். காமார்புகூரில் சாரதை இருந்ததுவரை இவ்வாறே நடந்தது. இவர்கள் யார் என்ற எண்ணம் சாரதையின் மனதில் எழாமல் இல்லை. ஆனால் அவளுக்கு எதுவும் பிடிபடவில்லை. அவர்களிடம் இது பற்றி அவள் கேட்கவும் இல்லை. காலக்கிரமப்படி சாரதையின் 11ஆம் வயது வரை தொடர்ந்து வந்துவிட்டோம்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமானதொரு நிகழ்ச்சியை இதுவரை கூறவில்லை. அது சாரதையின் திருமணம். சாரதையைப் போல் உலகின் நன்மைக்காக பிறக்கும் மேலோரின் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிகழ்ச்சி கூட பொருளின்றி ஓர் உள்நோக்கமின்றி நடைபெறாது. எனவே அவளது திருமணம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒரு சாதாரண சம்பவமாக தள்ளிவிட முடியாது. இந்த திருமணத்தின் பல்வேறு பரிமாணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெருவாழ்வை நாம் அறிய வேண்டும். ஏனெனில் தீயும் அதன் சுடும் தன்மையும் போல சாரதையின் வாழ்வு குருதேவரின் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துள்ளது. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 6. திருமணம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதா தேவியின் திருமணம் ஒரு தெய்வீக நாடகத்திற்கான பூர்வாங்கம். இதை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்றால், இந்த திருமணத்திற்கு உலகியல் ரீதியான எந்த விளக்கத்தையும் காண முடியாது. இல்லற இன்பமோ சந்தான விருத்தியோ இதன் நோக்கமாக இருக்கவும் முடியாது. ஏனெனில் திருமணத்தின் போது சாரதைக்கு 5 வயது. காதல், காமம் என்பதெல்லாம் அறியாத பருவம். ஸ்ரீராமகிருஷ்ணரோ தனது உடல், உள்ளம், உயிர் எல்லாவற்றையும் தேவியின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து அவளது தரிசனத்தை பெற்றவர். அவளை தவிர வேறெதையும் நாடாதவர். எனவே சென்ற அத்தியாயத்தில் கண்டது போல் உயர் நோக்கங்களுக்காகவே இந்த திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த கூற்றை மெய்ப்பிப்பது போல் 2 நிகழ்ச்சிகளை நாம் காண்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்த ஊராகிய காமார்புகூருக்கும் ஜெயராம்பாடிக்கும் அருகில் உள்ளது சிகோர் என்னும் சிற்றூர். அங்குள்ள சாந்திநாத சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பெரிய கோவிலாக இல்லை என்றாலும் கலை அழகுடன் கட்டப்பட்டது. அங்கு நடைபெறும் வருடாந்திர விழா சிறப்பு பெற்றது. பஜனை, கீர்த்தனை, கதா காலட்சேபம், தெருக்கூத்து என்று அமரக்களப்படுகின்ற அந்த விழா நாட்களில் காமார்புகூர், ஜெயராம்பாடி போன்ற பக்கத்து கிராம மக்களெல்லாம் அங்கு திரள்வது வழக்கம். அப்படி ஒருமுறை ஜெயராம்பாடியிலிருந்து சாரதையின் வீட்டினர் சிறுமியான சாரதையுடன் வந்திருந்தனர். கீர்த்தனை கேட்பதற்காக அவர்கள் ஒரு கீர்த்தனை குழுவில் சென்று அமர்ந்தனர். அப்போது உறவினளான முதியவள் ஒருத்தி சாரதையை தூக்கி மடி மீது அமர்த்தி கொண்டு வழக்கமாக கிழவிகள் கேட்பது போல், "அம்மா சாரதா, நீ யாரை கட்டிக்கொள்ளப் போகிறாய்?" என்று கேட்டாள். சிறுமியான சாரதை அதில் எதை புரிந்து கொண்டாலோ நமக்கு தெரியாது. ஆனால் தன் பிஞ்சு கைகளை தூக்கி அந்த கூட்டத்தில் இருந்த வாலிபர் ஒருவரை சுட்டி காட்டினாள். அவ்வளவுதான். கேட்ட முதியவளுக்கு ஏன் தான் கேட்டோம் என்றாகிவிட்டது. மற்ற உறவினர்களும் இந்த நிகழ்ச்சியால் சற்றே அதிர்ச்சி அடைந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவள் சுட்டிக்காட்டியது ஸ்ரீராமகிருஷ்ணரை. அன்று அவர் சாதாரண உலகியல் மனிதர்களின் கண்ணுக்கு பைத்தியக்கார கதாயியாக தெரிந்தார். பிழைக்கத் தெரியாத மனிதர். திடீரென ஆடைகளை கழற்றிவிட்டு அலைகிறார். திடீரென அம்மா அம்மா என்று அலறுகிறார். தரையில் விழுந்து புரண்டு முகத்தை தேய்த்து கொள்கிறார். மொத்தத்தில் பைத்தியம் போல் வாழ்கின்ற ஒருவரை இந்த பெண் சுட்டி காட்டிவிட்டாளே என்று அனைவரும் ஆதங்கப்பட்டனர். ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாழ்வில் 20ஆம் வயது முதல் 31ஆம் வயது வரை உள்ள பகுதியை சாதனை காலம் என்று வகுக்கிறார் சாரதானந்தர். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு ஆன்மீக சூறாவளியில் சிக்கி சுழன்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்றன்பின் ஒன்றாக எத்தனையோ சாதனைகள், அதை தொடர்ந்த எத்தனையோ அனுபவங்கள் என்று அவரது அக வாழ்க்கை தீவிரமான மாறுதல்களுக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. புற வாழ்க்கை என்ற ஒன்று இருப்பதாக கூட அவருக்கு நினைவில்லை. உணவு, உடை எதிலும் அவருக்கு நாட்டமில்லை. அல்லும் பகலும் அவர் தேவியுடன் வாழ்ந்தார். ஒரு கணம் அவளை பிரிய நேர்ந்தாலும் துடித்தார். தரையில் உருண்டு புரண்டு அம்மா அம்மா என்று அரட்டினார். மீண்டும் அவளது காட்சி பெறும் வரை, அவள் வந்து அணைத்து தேற்றும் வரை அழுது புரண்டார். அவரது அக வாழ்க்கையை காண இயலாத சாதாரண மனிதர்கள் அவரது புற வாழ்க்கையை பார்த்து அவரை பைத்தியம் என்று முடிவு கட்டினர். தங்களால் புரிந்து கொள்ள இயலாத ஒன்றை மடத்தனம், பைத்தியம் என்று முடிவு கட்டிவிடுவது உலகியல் இயல்புதானே. எனவே ஸ்ரீராமகிருஷ்ணரை பைத்தியம் என்று முடிவு செய்ததில் வியப்பேதும் இல்லை. இந்த செய்தி காமார்புகூரில்
ஸ்ரீராமகிருஷ்ணரின் தாயான சந்திரமணிக்கு எட்டியது. வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவள் அவள். தள்ளாத இந்த வயதில் தன் செல்லப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்ட செய்தி பேரிடியாக அவளது தலையில் இறங்கியது. உடனே ஸ்ரீராமகிருஷ்ணரை காமார்புகூருக்கு அழைத்து வர செய்து பல்வேறு சிகிச்சைகள் செய்வித்தாள். அங்கு வந்தபின் அவரது தெய்வீக பித்து சற்று தணிந்தது. தான் செய்வித்த சிகிச்சைகளால் தான் அவர் தெளிவுற்றதாக தாயுள்ளம் மகிழ்ந்தது. ஆனால் மீண்டும் நிலைமை மாறாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவரை இந்த நிலையிலேயே வைத்திருக்க வேண்டுமானால் உலகியலில் கட்டி வைக்க வேண்டும். அதற்கு திருமணம் மிகவும் அவசியம் என்று தாயும் உறவினரும் முடிவு செய்தனர். பெண் தேடும் படலம் தொடங்கியது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தெரிந்தால் அவர் மறுக்கக்கூடும் என்று கருதி அவருக்கு தெரியாமலே பெண் தேடினார்கள். ஏனோ எந்த இடமும் ஒத்து வரவில்லை. எல்லோரும் கவலையால் சோர்ந்தனர். அப்போது ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் மணப்பெண்ணுக்காக அங்குமிங்கும் அலைவதில் பயனில்லை. ஜெயராம்பாடியில் ராமச்சந்திரரின் வீட்டில் எனக்காக ஒரு பெண் வைக்கோல் சுற்றி காக்கப்பட்டு வருகிறாள், அங்கே சென்று கேளுங்கள் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறியதில் அவரது தாய்க்கும் தமையனுக்கும் பெரிய நம்பிக்கை ஏற்படவில்லை. எனினும் ஜெயராம்பாடிக்கு ஆள் அனுப்பி விசாரித்தனர். பெண் மிகவும் சிறியவள், 5 வயதுதான். எனினும் திருமணத்திற்கு சந்திரா இசைந்தாள். வரதட்சணையும் சந்திராவின் ஏழ்மைக்கு ஏற்ற வகையில் சற்று குறைவாகவே இருந்தது. பால்ய விவாகம் அல்லது இளமை மணம் என்பது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. மிக சிறு வயதிலேயே திருமணம் நடைபெற்றுவிட்டாலும் பெண் பருவம் எய்திய பின்னரே பெண்ணும் பிள்ளையும் சேர்ந்து வாழ்வார்கள். எனவே சாரதைக்கு 5 வயதில் திருமணம் என்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாக நமக்கு படவில்லை. ஆனால் பிள்ளையின் வயது 23 என்னும்போதுதான் அங்கு தெய்வீகத்தின் கைகளை நாம் தேட வேண்டியுள்ளது. எப்படியோ திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓரிரு நாட்களுக்குள் முடிந்தன. பிள்ளை வீட்டார் வரதட்சணையாக ரூபாய் 300 கொடுத்தனர். 1859 மே மாதம் ஒரு நல்ல நாளில் சாரதை ஸ்ரீராமகிருஷ்ணர் திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது. காமார்புகூரிலிருந்து ஸ்ரீராமகிருஷ்ணருடன் அவரது தமையனான ராமேஸ்வரர் சென்றார். திருமணம் முடிந்த பின் அன்று மாலையில் எல்லோரும் காமார்புகூர் திரும்பினர். சாரதையை அவளது சித்தப்பாவான ஈஸ்வர முகர்ஜி தோளில் தூக்கி சென்றார். அவளை அன்புடன் வரவேற்றாள் சந்திரமணி. ஓரிரு நாட்கள் அமைதியாக கழிந்தன. அப்போது ஒரு பிரச்சனை எழுந்தது. ஏழ்மையின் காரணமாக மணப்பெண்ணுக்கு புதிய நகைகள் அணிவிக்க சந்திராவால் முடியவில்லை. எனினும் ஆர்வத்தால் சிலவற்றை இரவல் வாங்கி அணிவித்திருந்தாள். இப்போது அவற்றை திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஆனால் சாரதையோ அந்த நகைகளை தனதாகவே எண்ணி பூரித்து போயிருந்தாள். அவற்றை அந்த சிறுமியிடமிருந்து எப்படி கழற்றுவது? நொந்து போய்விட்டாள் சந்திரா. தாயின் துயரை புரிந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர். சாரதை தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அறியா வண்ணம் மெதுவாக நகைகளை எல்லாம் கழற்றி தாயிடம் கொடுத்தார். காலையில் விழித்த சாரதையால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. காது, மூக்கு, கழுத்து என்று ஒவ்வொரு அங்கமாக தொட்டு காட்டி அங்கிருந்த நகைகள் எங்கே என்று மிகுந்த ஏக்கத்துடன் கேட்டாள். சந்திரா வேதனையுடன் சாரதையை வாரியணைத்து கொண்டு கண்களில் நீர் ததும்ப, என் கண்ணே, இவை என்ன பெரிய நகைகள்! இவற்றை விட எவ்வளவோ நல்ல நகைகளை கதாயி உனக்கு செய்து கொடுக்கப் போகிறான் பாரேன் என்று கூறி தேற்றினாள். சாரதையும் அப்போதைக்கு ஒருவாறு சமாதானப்பட்டாள். ஆனால் அன்றுதானா ஈஸ்வர முகர்ஜி காமார்புகூர் வரவேண்டும்? விஷயத்தை அறிந்த அவர் ஆத்திரத்துடன் சாரதையை தூக்கி கொண்டு ஜெயராம்பாடிக்கு போய்விட்டார். சந்திராவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாயின் ஆற்றாமையைக் கண்டு, நீ ஏன் இப்படி கலங்குகிறாய்? அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும். நடந்த திருமணத்தை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா என்று கூறினார். பின்னர் எவ்வாறோ நிலைமை சீராகியது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சுமார் 2 வருடங்கள் காமார்புகூரில் தங்கியிருந்தார். இதற்கிடையில் 1860 டிசம்பரில் சாரதைக்கு 7 வயதாக இருக்கும்போது ஒருமுறை அவர் ஜெயராம்பாடிக்கு வந்தார். ஆனால் ஓரிரு சம்பவங்களை தவிர அந்த 2ஆம் சந்திப்பின் போது நடந்த வேறெதுவும் சாரதையின் நினைவில் இல்லை. அன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தபோது சாரதைக்கு நிலை கொள்ளவில்லை.
7 வயது சிறுமியாக இருந்தாலும் அவள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால் கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற நமது பண்பாட்டு பாரம்பரியம் அந்த பிஞ்சு வயதிலேயே அவளுள் ஊறி போயிருந்தது. எனவே யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே ஓடி சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரை வரவேற்று உபசரித்து அவரது பாதங்களை கழுவி அமர செய்து விசிறியால் வீசினாள். சாரதையின் இந்த செயல் கூடியிருந்தோர் அனைவருக்கும் குதூகலத்தை அளித்தது. அவளது தோழிகள் இதற்காக அவளை எவ்வளவோ கேலி செய்தனர். இதற்கிடையில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகன் முறை உறவினனும் அவருடனேயே வாழ்ந்து அவருக்கு சேவைகள் செய்து வந்தவனுமாகிய ஹிருதயன் ஒரு நாள் நாணமிக்கவளான சாரதை எவ்வளவோ மறுத்தும் அவளது பாதங்களில் மலரிட்டு வழிபட்டான். இவையெல்லாமாக சேர்ந்து சாரதையின் வீடு அமர்க்களப்பட்டது. இந்த மகிழ்ச்சி ஆரவாரங்களை வைத்து இதையே திருமண நாள் என்று சாரதை எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவளை அழைத்து, இதோ பார், யாராவது கேட்டால் உனக்கு 7ஆம் வயதில்தான் திருமணம் நடந்தது என்று சொல்லி வைக்காதே, உன் 5ஆம் வயதிலேயே நமக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று கூறி அறிவுறுத்தினாராம். இவையெல்லாம் அன்னை குருதேவருடன் தமது 2ஆம் சந்திப்பை பற்றி பின்னாளில் நினைவு கூர்ந்தவை. ஒரு சில நாட்களுள் ஸ்ரீராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரம் சென்று விட்டார். மனைவி, குடும்பம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆன்மீக சாதனைகளில் மீண்டும் ஈடுபட்டார். சாரதையின் வாழ்வு எவ்வித ஆரவாரமும் இன்றி அமைதியாக சென்றது. அதன் பின்னர் சாரதை தன் 13 மற்றும் 14 வயதுகளில் காமார்புகூரில் புகுந்த வீடு சென்று சில நாட்கள் தங்கி வந்தாள். 2ஆம் முறை சென்றபோது சுமார் 1.5 மாதங்கள் தங்கினாள். ஆனால் இந்த 2 வேளைகளிலும் ஸ்ரீராமகிருஷ்ணரோ சந்திரமணியோ அங்கு இல்லை. அவர்கள் தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்து வந்தனர். எனவே ஸ்ரீராமகிருஷ்ணரின் தமையனான ராமேஸ்வரர் அவரது மனைவி மற்றும் உறவினர்களுடன் தங்கிவிட்டு திரும்பினாள் சாரதை.